இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதத்தில் கொடுத்தவர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அங்க ஒரு சம்பவம், ஞானி ஒருவர் ஒவ்வொரு இடமாக பயணித்து வருவார். அவர் பயணம் செய்யும் போது யாரெல்லாம் உண்மையாக பேசுகிறார்களோ அவர்கள் வீட்டில் தங்குவது வழக்கம். அப்போது ஒரு இடத்திற்கு அவர் செல்லும்போது ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மனுஷன் உண்மையாக தான் பேசுவான், இவர் ஒரு கோடீஸ்வரன், அவன் வீட்டிலே நீங்கள் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். ஞானியும் அவர் போய் தங்குகிறார். அவர் தங்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், உன்னிடம் எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று அவர் சொல்ல, 1,00,000 இருக்கிறது என்று சொல்ல. அப்போது அந்த ஞானி சொல்கிறார், என் கூட வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, நீ ஒரு பெரிய கோடீஸ்வரன், கோடிக்கணக்கிலே இருக்கும்போது நீ 1,00,000 மட்டும் இருக்கிறது என்று சொல்கிறாயே. அப்போது அவர் நோட்டை எடுத்துட்டு வந்து காண்பிக்கிறார். பாருங்க, நான் இத்தனை வருஷத்துல ஏழைகளுக்கு 1,00,000 வரைக்கும் தான் செலவு செய்திருக்கிறேன். இந்த 1,00,000 தான் எனக்கு என்னை பரலோகம் வரை கொண்டு சேர்க்கும். மீதி இருக்கிற தொகையெல்லாம் இந்த உலகத்துக்குரியது. என்கிட்ட இருக்கிற சொத்தை தான் நான் சொல்கிறேன், 1,00,000 இருக்கிறதுன்னு சொன்னால் ஞானிக்கு மிக சந்தோஷம். உண்மையே சொல்கிறான்னு சொல்லி அவர் வீட்டிலே பல நாட்கள் தங்கினாராம். பிரியமானவர்களே, இது ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் கூட நாம் எவ்வளவேனும் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான், இந்த கோடீஸ்வரன் என்ன செய்கிறார்னா, அவர் கணக்கு வைக்கிறார், தன் ஏழைகளுக்கு இதுவரைக்கும் 1,00,000 கொடுத்துருக்கேன். பாருங்க, பிரியமானவர்களே, நாமும் கூட சில நேரங்களில் கொடுப்பதில் எவ்வளவேனும் நாம் கணக்கு வைத்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு எவ்வளோ கொடுக்கிறோம், அதுவும் ஏழைகளுக்கு கொடுப்பது அதுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். வேதாகமத்திலே கொடுப்பவர்கள் என்று சொல்லும்போது இதே போல மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் இந்த கோடீஸ்வரன் ஏழைக்கு கொடுத்தது போல வேதாகமத்திலும் தாவீது ராஜா அவன் தனக்காக தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்கி தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு அதில் முதலாவது அவன் 1 நாளாகமம் 29:3 இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்ல. தான் சொந்தமாக ஆன பொன்னையும் வெள்ளியையும் ஆலயத்துக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லலாம். அது மாத்திரமல்ல, அவன் நிறைய சேர்த்து வைக்கிறான். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 29 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அறைகளில் அந்த சுவரை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் அவன் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அதெல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாத்திரமே ஓப்பீரின் தங்கத்தை சேகரித்து கொடுக்குறான். இன்னும் 1 நாளாகமும் 29:5 இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, இன்றைக்கு இப்போது கர்த்தருக்கென்று உங்க கைகளில இருக்கிற காணிக்கையை கொடுப்பவர்கள், மனப்பூர்வமாக கொடுப்பவர்கள் யாரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி தாவீது கேட்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள்கிட்ட கூட ஆண்டவர் கேட்கிறார் இதே வார்த்தை. கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் யார்? எத்தனை பேர் கொடுக்கீங்க? உங்க வீட்டுக்கு வந்து ஆலய கட்டுமானத்துக்காக, இல்லை உங்க சபையில இருக்கிற யார விசுவாசிகள் ஆலய கட்டுமானத்திற்காக கேட்கும்போது எத்தனை பேர் மனப்பூர்வமாக கொடுக்கிறோம்?
இன்றைக்கு தாவீது பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, தாவீது அவர் ராஜா, அவர் நிறைய சொத்து இருந்தது, அவர் அவர் ராஜரீகத்தில் இருக்கிற அத்தனையும் கொடுத்துருப்பார், ஆனால் நாங்கள் என்ன ராஜாவான்னு கேட்போம். உண்மையிலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் ராஜாக்கள் தான். நம் கூட அந்த மனப்பூர்வமாய் கொடுப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த தாவீது ராஜா அங்க அந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியே கொடுத்தான்னு சொல்லுங்க. ஓப்பேரின் தங்கமாகிய 3000 தாலந்தை அவன் கொடுக்குறான். இன்னும் ஆலய கட்டுமானத்துக்கு சில நேரங்கள்ல நம்ம தடையாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் கொடுக்க மனதே இல்லை. அந்த தாவீது அவனுடைய அந்த அரண்மனையை அந்த ராஜா அவன் சொல்கிறான், அந்த 23 ரொம்ப அழகாக இருக்குது, அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. பின்பு தாவீது ராஜா 29:1 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபன் இளைஞனாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை சொல்றான். ஆண்டவருக்கு கட்டும் ஆலயத்தை ஒரு அரண்மனை என்று சொல்கிறான். அவன் ஒரு வாலிபன் தான், அவன் ஒரு இளைஞனா இருக்கான், ஆனா ஒரு மனுஷனுக்கு கெட்டல, தேவனுக்கு ஒரு அரண்மனை கெட்டுக்கிறான். பாருங்க, எத்தனை பேர் நம்ம சபையில ஆலயம் கட்டுறோம் பாருங்க. அந்த தாவீது எவ்வளோ ரசித்து சொல்கிறான்னா, தேவனுக்கு கெட்டுற அரண்மனை எப்படி கட்டணும் பார்த்தீங்கன்னா, சில சபைகளில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ஆலயத்தில் அந்த ஆல்டரை இடித்து கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் அது ஆண்டவருக்கு அவர் மிக அருமையாக அவர் வாசம் செய்கிற இடம், அவர் ஒரு அரண்மனை போல மிகவும் சிறப்பாக செய்யணும் என்று சொல்பவர்கள் மிக குறைவு. இன்னும் பலர் சொல்வது, இது முப்பாட்ட காலத்துல கட்டின ஆலயம், அதை இடிக்கக்கூடாதுன்னு சிலர் முறையிடுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கோயிலில் ஆலயத்தில் கோபுரம் இருக்கும், அதுக்கு அவர்கள் ஏதாவது பணம் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது அந்த கட்டுமானத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பாரம்பரியமான காரியம், இது இடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புதிய காரியங்களை செய்வதற்கு அநேகர் கொடுப்பதில் தயங்குகிறவர்கள் அநேகர். இன்றைக்கு தாவீது அவன் கொடுக்குறான், ஏன்னா சிறப்பாக ஸ்பெஷலாக கட்டணும்னு சொல்லிட்டு அவன் அநேக காரியங்களை செய்கிறான். 1 நாளாகமம் 29:2 நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளையும் வெண்கலத்திற்கு வெண்கலமும் இரும்புக்கு இரும்பும் மர வேலைக்கு மரமும் பாதிக்கப்பட்டதுக்க காந்தியும் கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகல ரத்தினங்களையும் வெண்கற்களையும் கோமேரங்களையும் முதலிய கற்களையும் ஏராளமாக சவர்த்தி இருக்கான். அத்தனையும் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த 1 நாளாகமும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்த அநேக காரியம் இது கொஞ்சம் தான். அவனுடைய மர வேலைக்காக அநேக இடங்களுக்கு போய் கேதுரு மரங்களை எல்லாம் பறிச்சுட்டு வரான். இப்படி தாவீது கொடுக்குறான். காரணம், அவன் அரசன், அவன் ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு கட்டுற அரண்மனையை காட்டிலும் அவன் தேவனுக்கு அவன் அரண்மனையை கட்டுகிறான், கெட்ட வேண்டுங்கிற ஒரு ஆர்வம் அவனுக்குள்ள இருந்தது. பிரியமானவர்களை, எவ்வளவேன்னு நம் கட்டுமான பணிக்கு ஆண்டவருக்காக கொடுக்குறோம். இந்த தாவீது ராஜா அவன் கொடுத்தது போல நாமும் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சபையை கட்டுவதற்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குமா, தாவீதை போல மனப்பூர்வமாக கொடுக்கிற உள்ளத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட. அப்பா, அந்த மனப்பூர்வமாக கொடுக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அந்த ஆலய கட்டுமான பணிகள் அநேக இடங்கள்ல சபை கட்டுவதிலே தடையாக இருக்குதுப்பா. அநேக காரியங்களை கொடுப்பதில் நாங்கள் தவறிவிட்டு ஏசப்பா, நாங்கள் கொடுக்கிற மனதை எங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்குப்பா, ஆலயத்துக்கு ஏசப்பா ஆண்டவருடைய ஆலயத்துக்குன்னு கொடுக்கிற ஒரு
உள்ளத்தை கொடுங்க இசப்பா. ஆண்டவருடைய நாங்கள் இசப்பா தாவீதை போல மனப்பூர்வமாக கொடுக்குற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு அப்பா நீங்கள் தந்துட்டீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட உள்ளத்தை இங்கே இசப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்க இசப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம். துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.